அதிகாரம் 3வது வசனத்தை நாம் திருப்பி வைத்துக் கொண்டோம். The book of Genesis chapter 35 verse number 3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆளர் கண்ணோட கண்ணு பார்த்து சொல்லுங்க, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய ஒரு வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு, அவனுக்கு 2 பரிவாரங்கள், அது கூட 2 சென்னி, மொத்தம் என்ன 4. ஒரு கொப்பளை சமாளிக்கதே ரொம்ப கஷ்டம். மனுஷன் ரியலாக வில்லனா அவன் ஹீரோவா தெரியல, எப்படிதான் 4 கொப்பளைகளை சமாளிச்சாலும் தெரியல. அக்கா தங்கச்சிக்கு 4 பேரா இருக்கட்டும், அது அம்மாவும் பொண்ணாவும் இருக்கட்டும், அதான் மாமியார் மருமகனா இருக்கட்டும், நாத்தனார் இந்த நார் அந்த நாரா இருக்கட்டும், ஆனா என்ன செய்யுதுங்க, 1000 ஆம்பளை ஒன்னா சேர்த்துருவான், 2 குடுமி ஒன்னா சேர்த்தான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக வருகின்ற வழியிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்குள்ளாக வருகின்ற வழியிலே யாக்கோபாகிய மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாளியாக இருக்கிறோம். 4 டைப் மணவாளிகள். ஆனால் அத்தனை மணவாளியும் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு மிக அழகாக அவரை நடத்தி கொண்டு வந்தார். இவர் என்ன சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன வேளையிலே அந்த 4 குடும்பத்தாரும் 4 சகோதரிமாரும் அவருடைய பிள்ளைகளும் யாக்கோபுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள். The obedience is the best blessing will come in your life. நீங்கள் கீழ்ப்படிகின்ற பொழுதுதானே அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு அது ஒரு ஆரம்பமாக முடிகின்றது. அங்கு ஏன் இந்த யாக்கோபு பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஆதியாகமம் 33 தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் அங்கு என்ன விரும்புகிறார், அவருக்காக ஒரு பலிபீடம் யாக்கோபு கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அந்த பெத்தேலை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு அனுப்பி அங்கே ஒரு பலிபீடம் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஊருக்கு பழைய பேர் லூஸ். என்ன பேரு? நீ நிறைய இங்க லூஸ்னு தான் உட்கார்ந்து, இன்க்ளூடிங் மீ. நம்மளாம் யாருங்க? ஆமா, இன்னாத்தாக்கு அது கீ குத்தா என்ன செய்யும், வருக செய்யும், படி கீ குத்தும். சில நேரம் அந்த கீ ஆயிடும், உடஞ்சி போகும். அப்ப என்ன செய்யணும், மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்து மறுபடியும் அதை போய் டைப் பண்ணி இப்படி இருக்கிற லூசாகிய நம்மை கர்த்தர் பெத்தேலாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. என்னை கர்த்தர் பெத்தேலாக தேவனுடைய வீடாக, இன்னும் அதை அப்பத்தின் வீடு என்று கூட சொல்லலாம். இந்த வீட்டிலே தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடமாக உன்னை கர்த்தர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே உன்னை பெத்தேலாக மாற்ற விரும்புகிறார்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பவுல் அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அங்கு பெத்தேலாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எதற்காக? பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வீடாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக பவுல் நம்மை ஒரு தேவனுடைய ஆலயமாக பார்க்கின்றார். அப்பொழுது தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி,
ஒரு நிம்மதி தரக்கூடிய இடம்தான் தேவனுடைய ஆலயம். இந்த கட்டடம் இல்லைங்க, it's a building, that's all. ஆனால் தேவனுடைய ஆலயம் என்பது பெத்தேல் என்பது என்னை கர்த்தர் தேவனுடைய ஆலயமாக பெத்தேலாக மாற்ற விரும்புகின்றார். எதற்காக என்றால், இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றோரை இழந்து, தன்னுடைய சகோதரனை இழந்து, சகோதரனாலே வஞ்சிக்கப்பட்டு, சகோதரனை இவன் வஞ்சித்து, சகோதரன் இவனை கொலை செய்ய அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்ற உடனே அந்த எரிச்சலின் ஆவியின் மத்தியிலே அத்தனை காரணம் இவன் தான், யாக்கோபு தான். யாக்கோபு என்றால் யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன். முதல்ல நம்பி நாம சொன்னோம் லூஸ், நம்ம யாரு? ரெண்டாவது யாரு? எத்த. நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியல. ஏமாந்து விடாது. உன் வாழ்க்கையில எல்லாம் தெரியணும், ஒண்ணுமே தெரியாது. அவன் தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருந்தான். எனவே இந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்ற விரும்புகின்றார். அல்லேலூயா. எத்தனாகிய என்னை கர்த்தர் ஜாதிகளின் தகப்பனாக, ஒரு பெரிய ஒரு ஜாதியை உருவாக்குகிறவனாக என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகின்றார். அல்லேலூயா. யாரை மாற்ற விரும்புகிறார்? உண்மையா சொல்லி என்ன? அப்பதான் உன்னை பெரிய ஜாதியாக்க முடியும். உனக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு தோட்டம், உனக்கு ஒரு காரு, உனக்கு ஒரு ஊரு. இவனுடைய வாழ்க்கையில இதற்காக இவனை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய எத்தனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பி அவனுடைய வீட்டிலே இருந்து அவனுடைய கெட்ட குணங்களினால துரத்தி விடப்படுகிறார். பெற்றோரை துரத்துகிறார்கள். செத்து போல. இந்த சூழ்நிலையிலே வெளியே வந்தவன் தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே 2 பரிவாரங்களும் அவனுக்கு உருவாகி கர்த்தர் பெரிய ஒரு கூட்டத்தை கொடுத்தார். அவன் திரும்பி வருகின்ற வழியிலே அந்த பெத்தேலுக்கு, தேவனுடைய சபைக்கு அவன் செல்லுகின்ற வழியிலே அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? உன்னிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பெத்தேலுக்கு வர வேண்டுமானால், நீ தேவனுடைய சபையாக மாற வேண்டும் என்றால், நீ தேவனுடைய மனுஷனாக மாற வேண்டும் என்றால், நீ ஒரு தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டுமானால், முதலாவது உனக்குள்ளாக இருக்கின்ற அந்நிய தெய்வங்களை, foreign gods என்று சொல்லக்கூடிய அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற உடனே நமக்குள்ளாக உருவாகிற பாவங்கள், இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் வாசிக்கின்ற உடனே தேவன் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளோ, விபச்சாரங்களோ, வேசித்தனங்களோ, களவுகளோ, பொருளாசைகளோ, மதியங்களோ, வன்களோ அவனை இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். 13 வகையான காரியங்கள் மனுஷனுடைய உள்ளத்திலே இருந்து புறப்படுகிறது. இந்த உள்ளத்தை தான் தேவன் தன்னுடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிறார், பெத்தேலாக மாற்ற விரும்புகிறார். எனவே இந்த உள்ளம் பெத்தேலாக மாற வேண்டுமானால் உள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்களை, அந்நிய காரியங்களை நானாக இருக்கணும். எரிச்சல் எனக்கு வருகிறது, எனக்கு கோபம் வருது, நான் செய்யணும். நான் என்ன மாற்றணும்? I have to change myself. அப்பொழுதுதான் என்னை கர்த்தர் பெத்தேலாக உருவாக்க முடியும். நான் அதே கோபத்தையும், அதே எரிச்சலையும், அதே பொறாமையும், அதே கீழ்ப்படியாமையும், அதே காரியங்களை நான் வைத்துக் கொண்டு இருப்பேன் என்றால் ஒரு நாளும் நான் பெத்தேலாக மாற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஒரு ஆலயமாக பெத்தேலாக மாற வேண்டும் என்றால் முதலாவது அந்நிய தெய்வங்களை, உனக்குள்ளாக இருக்கிற கசப்பான காரியங்களை நீ விலக்கி விட வேண்டும். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பியூரிஃபை யுவர்செல்ஃப். சுத்தம் என்பது தேவன் தருகிறது மாத்திரமல்ல, நம்மை
அந்த விரல் இருக்கு எப்படியா இங்க வர எப்படி இப்படி போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, தீட்டுவாங்க. லைனரா இந்த லைனரா அந்த லைனரா தீட்டு 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 எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். வெயில் வந்துச்சுன்னா 20 நிமிஷம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சுத்தத்தை விரும்ப வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்னா, அப்ப சுத்தம் என்பது எப்படி கர்த்தர் நமக்கு அந்த சுத்தத்தை தருகின்றார்? ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீசர் பாவி நாயகா தேவாயிரக்கும் செய்ய மாட்டீரோ. பாவி நீசர் பாவி நாயகா தேவாயிரக்கும் செய்ய மாட்டீரோ. தேவனிடத்திலே நாம் ஜெபத்தோடு கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனின் சுத்தத்தை விரும்புகிறீர், என்னிலே சுத்தத்தை தாரும், நிறைவரமான ஆவியை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்போதுதான் நான் பெத்தேலாக மாற முடியும். பெத்தேல் சபையாக நான் உருவாகவில்லை, என்னை தேடிக்கொண்டு அநேகர் வருவார்கள். 3ஆவதாக அது சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். Change your dress, change your uniform, change your garments. உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள். அது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுதே அங்கு மணவாளன் மணவாட்டியை அலங்கரிக்கிறாராம் ரட்சிப்பின் வஸ்திரங்களினாலே. யூத முறையின் பிரகாரமாக ஒரு திருமண வீட்டுக்கு கடந்து செல்வோம் என்றால் இங்கெல்லாம் எப்படி எல்லாத்தையும் மாட்டின்னு லோலாக்கு ஜூலாக்கு முல்லாக்கு பக்கத்து வீடு எதிர் வீடு உமா கோட்டு உமா இல்லாத கோட்டுல வாங்கி மாட்டின்னு என்னையும் பாரு அழகையும் பாரு போற பாரு. ஒரு சில கல்யாணத்துக்கு போனா ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், ஓப்பன் டோர், பொம்பளை கிளவுஸ். ரொம்ப துக்கமா இருக்கு. அது ஸ்பெஷலா கிறிஸ்துவ கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா போதும், அவன் மனவாட்டி பாவம் அப்படியே தொங்கி இருப்பான். ஆனா மற்றும் வரவங்க பார்க்கணும் அப்படிதான் இருப்பான். நான் குறை சொல்லவில்லை, நான் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் மறைக்கப்பட்டவர்களாக. இந்த யூத முறைமை பிரகாரமாக கல்யாணத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் அங்க உள்ள வருகின்ற வரையிலே எல் சைஸ், டபுள் எல், டபுள் எக்ஸ் என்று எல்லா எம் சைஸ் எல்லாம் இருக்கும். அதை எடுத்து நீங்க மாட்டிக்கணும். மாட்டினா கல்யாணத்துக்கு வரணும். தேவனுடைய பிள்ளை அதை போலதான் சபை என்பது, ஒரு குடும்பம் என்பது. மணவாளனாகிய கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற வரையிலே என்னை நான் மறைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒன்றுமில்லை, என்னுடைய அழகு சௌந்தரியம் பணம் பொருள் ஒன்றுமில்லை ஐயா என்று சொல்லி மணவாளன் தருகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை நான் போட்டுக்கொண்டு சபைக்குள்ளாக வருகின்ற வேளை கர்த்தர் என்னை சபையாக மாற்றுகின்றார். அல்லேலூயா. உன்னை ஒரு தனிமனிதனாக இருந்த உன்னை, நீ ஒரு லூசாக இருந்த உன்னை, ஒரு எத்தனாக இருந்த நம்மை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதிகளின் தகப்பனாக, அவர் நம்மை ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் என்னுடைய வஸ்திரத்தை களைந்து போட்டு தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும். குருடனை அழைக்கின்ற மழையிலே குருடன் என்ன செய்தார்? தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தாங்க. சுவிசேஷ பகுதியை வாசிக்கிறோம். ஏனென்றால் நாற்றம் எடுத்தது. இந்த மணவாளனாகிய கிறிஸ்துவை நான் பார்க்க போக வேண்டுமானால் நான் சுத்தமானாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக, என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை நான் அணிந்து கொண்டவனாக வர
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எந்த நிலைமையிலே இருக்கிறது? உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். இந்த யாக்கோபு தன் குடும்பத்துடன் பெத்தேலுக்கு போக விரும்புகின்ற வேளையிலே அவரிடத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் சொல்லுகின்றான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. நீ கீழ்ப்படிவாய் என்றால் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 35:5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராக இருந்தார்கள். தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று, யாக்கோபின் குமாரரை பின்தொடராக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக அவர்கள் பின்தொடரவில்லை? எதற்காக தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று? யாக்கோபு தன்னுடைய 4 பரிவாரங்களுக்கும் சொல்லுகின்றான், அவர்கள் கீழ்ப்படிகிறார்கள். அதை போலவே ஒரு குடும்பத்திற்கு ஒரு யாக்கோபு தேவை. உங்களுடைய பார்வையில் அந்த யாக்கோபு எத்தனாக இருக்கலாம்? லூஸாக இருக்கலாம். ஏன்? நீங்க அவங்களுக்கு ஞானமா நினைப்பு இருக்குதான். எனவே என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம ஒரு கவரிங், நம்ம ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்புக்குள்ளாக இருக்கின்ற வேளையிலே தானே நமக்கு சகல காரியங்களும் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும், நடத்தப்படும். இந்த இஸ்ரவேலை யாரும் பின்தொடராதபடிக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவனாலே பயங்கரம் உண்டாகும். உங்களுக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் என்ன ஆகுமா? அவ்வளவுதான். என்ன செய்யும்? தேவனாலே பயங்கரம். ஏனென்றால் நீ கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்படுகின்றாய். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆலோசனையாய் சொன்னேன். மறுபடியும் செய்திக்கு நடுவில் ஒரு பேட்டி போடுறேன். என்ன சொன்னேன்? பெண்கள் எப்படி வரணும்னு சொன்னேன். ஆமா, வந்து ஆராதனை நீங்க நடத்துனீங்கன்னா உங்களுக்கு விரோதமா வரவங்க மத்தியிலே என்ன உண்டாகும்? தேவனாலே பயங்கரம். அல்லேலூயா. யாக்கோபு வந்து கீழ்ப்படினான். 4 சகோதரிமார்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதே போல நாமும் கீழ்ப்படிகின்ற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னையும் என்னையும் காப்பாற்றுகிறவராக இருக்கின்றார். உனக்கே நீராய்வோ பாடையம் இறங்கி உன்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் எப்படி? உனக்கே நீராய்வோ பாடையம் இறங்கி உன்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் உனக்கே நீராய்வோ பாடையம் இறங்கி உன்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் கலங்கியே பயத்தோடே எதிராளி ஜீவித்த மச்சவையான நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கண்ணுடன் பாடிடுவே. அங்கு அவர்களை அழைத்துக் கொண்டு பெத்தேலுக்கு ஏன் அனுப்புகிறார் என்றால், தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக. தேவனுக்காக ஒரு பலிபீடம். இவங்க 4 பேர் வாய் சும்மா இருக்கணும். எதுக்கு நீங்க பலிபீடம் கட்டுறீங்களோ? கேட்டு மாட்டாங்க. நச்சு 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 நச்சுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் புடி பிடிச்சி கேட்டுனே இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு 4 பதில் சொல்றான். 4 பேருக்கு 4 பதில் சொல்றான். முதலாவது சொல்றான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் உத்தரவு
ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாக இருந்தார். இவர் யாருங்க? அம்மா முந்தானி குத்தி சுத்துறவர். நிறைய ஆம்பளை பசங்க சகோதரி மகள் கண்ட்ரோல் பண்ணி வரலாம். சின்னது பட்ட பசங்க விட்டுலாம் நடக்கிற ஃபேக்ட்ஸ். இவனை இப்படி கண்ட்ரோல் பண்ணி வளர்த்ததுனால he became a best cook. யாரா மாதிரி ஸ்டஃபா ஆமா, வெரி குட், பெரிய ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு உலகம் இருந்தாரு, கிச்சன் தான் அவருக்கு உலகம். குணாவாசி அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் உன்னை வெவ்வேறாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை வேறு ஆழமாக மாற்ற விரும்புகிறார். போதும் முந்தானே முத்து சுத்துறது. நீ தேவனுக்காக தேவை என்பதை அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். எனக்கு ஆபத்து நேரிட்டது. என்ன ஆபத்து? இவர் என்ன செய்வாரு? நைட்ல அம்மா மடியில் தான் படுப்பார். எங்க படுப்பாரு? ஆமா, நிறைய பிள்ளைங்க 13 வயசு 14 வயசு. ஈவன் கூடார வாசியாக இருந்தபடியினாலே ராத்திரில வனாந்தரத்துல வில்டர்னஸ், டெசர்ட், பாலைவனம், பயம். இதுவரைக்கும் தனியா போனதில்லை. தூக்கம் வருது, பயம், கண்ணை திறக்குது. தூக்கம் வருது, பயம், கண்ணை மூட விட மாட்டேன். தலைவர் கண்ணை மூடதான் ஏதோ வராம இருக்கு. ஒரு 2-3 நாளா எனக்கு அளவு இந்தியா இருந்து சேஞ்சஸ், மாஸ்டர் சேஞ்சஸ். நான் ஒரு ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன். அதில் ஒரிசா ஒரு 15 பேர் இருக்கிறேன். இவங்களுக்கு இந்த பேய் ஓட்டுறது தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் அந்த ஊரில் நிறைய பேய் ஆதிவாசிகள் மத்தியில். நாங்கள் எங்களுடைய ஒரு வீட்டில் நாங்கள் தங்க வச்சிருக்கோம். பெரிய வீடு, டெபிள் பெட்ரூம். இந்த ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் தான் சொல்லிட்டாரு, டேய் அந்த ரெஸ்ட் ரூம் ஒரு கை போட்டு வச்சு. ஏன்னா வயசானவங்க பஞ்சு இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிற வயசானவர் அவருக்காக. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? தூக்கு போட்டு செத்துட்டாங்க. எப்படி? தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அதனால சமாளிச்சுட்டோம். நைட்டில் அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லாக அவர் தூக்குது. பார்த்தீங்களா நம்ம கிட்டார் சத்தம் யாரும் அப்படி ஓடின மாதிரி தெரியும். பயம் என்னங்க? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் பயம். காரணம் என்ன? நீ தேவனோடு தொடர்பு இல்லை, உலகத்தோடு தொடர்பு. தேவனோடு தொடர்பு இருக்கும் என்றால் நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆனாலும் பயந்த உண்மைத்தான் என் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பயந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அம்மா மடியில் திகிழ்ந்தாரு. டெசர்ட் வாழ்ந்தது. இவருக்கு தூங்கணும். இப்போதான் என்ன ஆச்சு? என்ன கேட்டாரு? என்ன தலக்காணி. என்ன பாணி? தலக்காணி. பில்லோ சாஃப்டா இருக்கு. அம்மா மடி மாதிரி. தேடினாலும் கிடைக்காது. தேடினாலும் கிடைக்காது. கடைசியில் தான் கிடைச்சது. கற்களில் ஒன்றை ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கே குத்துது, அங்கே குத்துது, எல்லாரும் குத்தும். வச்சுட்டு படுத்த என்ன வரல, தூக்கம் வராது. எங்க வந்தோம்? நீ தேவனோடு இருக்கின்ற உறவை விட்டுவிட்டு நீ உலகத்தினுடைய பாசத்திலே நீ உடைய உறவு இருக்கும் என்றால் தேவனை பயன்படுத்த விரும்புகின்றவர்களே, God want to train you as a master, as a leader. கர்த்தர் உன்னை நல்ல பயிற்சி கொடுத்து உன்னை ஒரு தலைவனாக, தலைவியாக என் தேவன் மாற்ற விரும்புகிறார். என்னுடைய பிள்ளையே, எப்படியோ கொஞ்சம் துணி எவ்வளோ அப்போ கூட தான் வந்து சொல்லுங்க. யாக்கோபு
யாக்கோவை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிகள் வந்து சூழ்கையில் துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியோமை கேட்டி சேவே வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் கோமரண்டையில் ஏனோ நெருங்கி சேவரே ஆவல் பூமி ஏனோ நெருங்கி சேவரே ஆவல் பூமி. முதலாவது அம்மாவுக்கு நான் சொன்னாரு, எனக்கு பயம் வந்த நாளிலே, ஆபத்து வந்த நாளிலே. இதுக்கு என்ன ஆபத்து? பயம் இருக்கிறதா? இரண்டாவது ஒரு அம்மா கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நம்ம சொன்னாரு, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளினோம். ஏன்? அம்மா கிட்ட அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் ஏமாத்தி தின்ற வரைக்கும் அவனுக்கு விண்ணப்பம் பண்ண எண்ணமே வரல. ஏன்? அவன் எத்தனா இருக்காங்க, லூசு பயமானா இருக்காங்க, இப்படிதான் அவன் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை பெத்தேலாக மாற்ற விரும்புகின்ற வகையிலே அவன் அங்கு ஒரு விண்ணப்பம் செய்வதை பார்க்கிறோம். இரண்டாவது சொல்கிறான், என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளினார். ஏன்? நான் உள்ளாரவாசி, நான் வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போகவில்லை. கூடாரவாசியாக இருந்து அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கின்றவர்களே, தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரனை சிவப்பான கூழிலே நான் சாப்பிடும் கொஞ்சம் தாங்க. யாரு? அண்ணன் தம்பி. தம்பி வந்து அண்ணன் அண்ணன் தம்பி கேட்கிறான். அண்ணன் தம்பி கேட்கிறோம். தம்பி என்ன சொல்றாரு? He's a best cook, but he don't know how to walk in the wilderness, the desert. ஆனால் ஏசாவோ வனாந்திரவாசியாக இருந்தான். வனாந்திரத்திலே எப்படி மிருகங்களை சந்திக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று ரகசியங்களை அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்கு இந்த பயிற்சிகளை செய்ய தெரியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி சொத்தை பறித்துக் கொள்கிறார். ஆனாலும் கூட அதனால என்ன பிரயோஜனம்? தெருவில் வந்துட்டான். ஆமா, நீ ஏமாத்துனா நீ ஏமாந்து போ. நீ ஏமாத்துனா எங்க வந்துடுற? ஆமா, தெருவில். இங்க வந்ததுனாலதான் இவர் விண்ணப்பிக்க விண்ணப்பத்தை கேட்பவரே. யார போல? ஆமா, இவரை போல பாடுறாரு, ஃபாதரை போல பாடுறாரு. என்ன விண்ணப்பம் சொல்றான்? ஆண்டவரே, பிதாவே, தேவனாய கர்த்தாவே, யெகோவாவே, நான் ஏமாத்தி 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 எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். ஆனால் என்னால அனுபவிக்க முடியவில்லை. அதை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. முடியாது. எனவே அவன் இங்க என்ன விண்ணப்பிக்கிறான்? நான் வெறும் கையனாக வந்திருக்கிறேன், ஒரு கோலோடு வந்திருக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதி, நீர் என்னை ஆசீர்வதியும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் தேவனிடத்தில் கேட்கிறான். நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி என்று அவன் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்றவராக இருக்கின்றான். உன்னுடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். எனவே யாக்கோபின் ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினாலே
அவருக்கு இவ்வளோ பெரிய பரிவாரத்தை கொடுத்தார். இரண்டாவது சகோதரி என்ன சொல்றாரு? என் விண்ணப்பத்தை கேட்க ஆரம்பிச்சு. மூன்றாவதாக, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்தான். நான் நடந்த, அவன் தனியா வந்தான், வந்து லாபானை சந்தித்தான், தன்னுடைய மாமனை. அந்த ஆடுகளை மேய்க்கும்படியாக சொல்லுகின்ற வேளையிலே அங்கு அவர் ராகேல் மேல் பிரியம் கொண்டார். லேயா கூச்ச பார்வையாக இருந்தால், ராகேலோ மிக அழகாக இருந்தார். எனவே ராகேலை திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவன் விரும்பினான். யாக்கோபு யாரு? எத்தர். அவன் மாமனார் பெரிய எத்தர். இவன் சின்ன எத்தனாம பெரிய எத்தர். ஆமா, நீ எப்படி நீ பிளான் ஸ்கெட்ச் போடுறியோ அது மாதிரி தான் வந்து அமையும் எல்லாமே. There is no other way at all. நீ எதிலே அளக்கிறாயோ அதில் உனக்கு அளக்கப்படும். மறந்து போக வேண்டாம் என்னுடைய பிள்ளையே. 7 வருஷம் வேலை செய். எத்தனை வருஷம் வேலை செய்? வேலை செஞ்சா கல்யாணத்துல தான் செஞ்சாங்க. ஆமா, ஏன் கல்யாண ட்ரெஸ் மாப்பிள்ளை பொண்ணு முடிச்சு பார்க்க முடியாது. நம்ம கல்யாணத்துல கூட இந்த வேல் போடுறோம் இல்லைங்களா முன்னால, அதுதான் அந்த வேலை வந்து மாப்பிள்ளை தூக்குவார். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது, அது ஃபுல்லா கவர் ஆகி தான் இருக்கும். இந்த வட இந்திய பெண்கள் இப்போது கூட என்ன செய்யறாங்க? முகத்தை மூடின்னு தான் இருப்பாங்க. இதெல்லாம் தருணம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மறைக்க விரும்புகிறார். அவர் மாத்திரம் பார்க்க வேண்டும். மறுபடியும் என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய். மொத்தம் எத்தனை வருஷம்? டபுள். நீ இங்க என்ன ஏமாத்துறையோ அது மாதிரி டபுள் ஏமாற்றப்படுவாய். கர்த்தர் என்னோடு கூட இருந்தாயா? நான் ஏமாற்றினேன், ஆனால் ஏமாற்றப்பட்டேன், என்னோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி அந்த 3வது சகோதரிக்கு சொல்கின்றார். 4வது சகோதரிக்கு சொல்கின்ற வழியிலே அவர்தான் ராகே. அழகு, சௌந்தரியம், கீழ்ப்படிதல், தாழ்மை. அவர்கிட்ட அவர் சொல்கிறான், தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று. தேவனுக்கு ஒரு பலிபீடம். மற்ற 3 பேருக்கு உலகத்தினுடைய காரியங்களை பேசினவன் ராகேலிடத்திலே பேசுகின்ற வழியிலே தேவனுக்கு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ராகேலாக பார்க்கின்றார், அழகுள்ளவனாக பார்க்கின்றார், சௌந்தரியமுள்ளவனாக பார்க்கின்றார். அவருடைய பார்வையிலே நீ ஒரு மனவாட்டியாக இருக்கின்றார். எனவே உன்னிடத்திலே அவர் கேட்கிற காரியம் என்ன? சங்கீதம் 50:5 சொல்கிறது, பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் என்று சொல்லி, பலியினாலே நாம் நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். உன்னை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு நீ பலிபீடம் சபையை கட்டுகின்ற வேளையிலே உன்னையே அதற்காக பலியாக கொடுத்து உன்னுடைய பணம், செல்வம், சமயம், நேரம் எல்லாவற்றையும் நீ செலவு செய்கின்ற வேளையிலே கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் அதை பார்த்து கனப்படுத்துகின்றவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே அவர் உத்தரவு அருள்வார். என் விண்ணப்பத்திற்கு அவர் உத்தரவு அருள்வார். நான் நடந்த வழியிலே அவர் உன்னோடு கூட இருக்கின்றார். எதற்காக? தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படியாக. நீ ஒரு பலியாக மாற வேண்டும். உன்னை நீ தேவனுக்கு பலிபீடமாக அர்ப்பணித்து உன்னையே பலிபீடத்தை, உன்னுடைய பலிபீடத்தை நீயே கட்டி, நீயே உன்னை பலியாக ஒப்பு கொடுத்து நீ பலிபீடமாக மாறுகின்ற பொழுது உன் பெயர், உன் விலாசம் மாறிவிடும். அல்லேலூயா. எத்தனை லூஸ் யாரமாயிட்டான்? இஸ்ரவேலாக மாறிவிட்டான். பெரிய ஜாதிகளுக்கு தகப்பன்,
இன்னைக்கு சின்ன நாடுகள் இஸ்ரேல் என்பது சின்ன தேசம். ஆனால் உலகத்தில் எந்த தேசத்தினாலும் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன்னையும் கூட யாரும் ஒன்றும் செய்ய. ஆமென். ஏனென்றால் நீ உன்னையே பலி செலுத்தும்படியாக, உன்னை பலிபிடமாக மாற்றி உன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்களே, தேவன் உடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை சொல்ல பலிபீடத்தில்